அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லா வஹதஹு லா ஷரீக லஹு. அல்லாஹ்வோட மாபெரும் கிருபையால நம்ம வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோம். இது அல்லாஹ் நம்ம மேல் புரிஞ்ச மாபெரும் கருணையா இருக்கு. இப்படிப்பட்ட அருள் கொடைக்கு அல்லாஹ்க்கு நம்ம அதிகமா நன்றி செலுத்திப்போம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு குர்ஆன்ல இருந்து நம்மளோட தினசரி வாழ்க்கையில நேரடியா தொடர்பு உள்ளது. அதாவது நம்மளோட லைஃப்ல மோர் தென் 75% இதுக்காக தான் இருக்கும். எதை பத்தி நம்ம இன்ஷால்லா பார்க்க போறோம்னா வருமானம். இப்ப நம்ம ஒரு வருமானம் ஈட்டுறது பார்த்தோம்னா சில நம்மளோட லைஃப் எப்படி போகுது, ஸ்கூலு, காலேஜ், அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்ச பிறகு அப்ப ஆரம்பிக்கிற வருமானம் கிட்டத்தட்ட நம்ம ரிட்டையர் ஆகிற வயசு வரைக்கும் அந்த வருமானத்துக்காகவே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட வருமானத்தை பத்தி நம்ம குர்ஆன்லேன்னு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நம்மளுடைய சம்பாத்தியம் இறைவனை மகிழ்விக்கிற வழியில இருக்கா, இல்ல அல்லாஹ்கிட்டேருந்து நம்மளை தூரப்படுத்துற வகையில இருக்கா, அல்லாஹ்வை மறக்க வைக்கிற வகையில இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆனா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டா இருக்கு. இதுல ஒவ்வொருவங்களும் அவங்கள இன்வால்வ் பண்ணி பார்த்துக்கணும். அவங்க செய்யற தொழிலுக்கு தகுந்த மாதிரி, அவங்களுக்கு ஈட்டுற வருமானத்துக்கு தகுந்த மாதிரி அதுல நம்ம முன்னாடி குர்ஆன் வசனத்துல சொல்ற மாதிரி ஒவ்வொரு குர்ஆன் வசனத்திலையும் நம்மள ஒவ்வொரு ஆளை அவங்கள இன்வால்வ் பண்ணி நம்ம பார்த்துக்கணும். இந்த விஷயத்துல அல்லாஹ் கூடாதுன்னு சொல்லி இருக்கிறதுல நம்ம விலகி இருக்கோமா, அல்லாஹ் செய்யணும்னு சொல்லி இருக்கிற விஷயத்துல நம்ம செய்யறோமா, அல்லாஹ் கட்டளை போட்டிருக்கிற விஷயத்துல நம்ம கண்டிப்பா கடைபிடிக்கிறோமா அப்படின்னு ஒவ்வொரு தனிநபரும் அவங்கள இன்வால்வ் பண்ணி பார்த்துக்கின்னு அந்த வகையில இன்ஷா அல்லாஹ் சம்பாத்தியத்தை பத்தி நம்ம பார்ப்போம். சம்பாத்தியம் செல்வம்னு சொல்லும் போதே அல்லாஹ் இது ஒரு சோதனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சோதனைனா அப்ப செல்வம் சோதனை, அப்ப பணக்காரங்களா ஆகுறது சோதனை, அப்ப நான் செல்வத்தை சேர்க்க மாட்டேன், நான் பணக்காரனா ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நெகட்டிவா டக்குன்னு அந்த மாதிரி நம்ம புரிஞ்சிக்க கூடாது. இதுல சோதனைன்னு இருக்கிறது எப்படின்னா ஒரு எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றது, அதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஏன்னா செல்வத்தை அல்லாஹ் நிறைய தரேன்னு சொல்லியிருக்காங்க. எந்த விஷயத்துலன்னா நீங்க எவ்வளவுக்கு நன்றி செலுத்துறவங்களோ நான் அவங்களுக்கு அவ்வளவு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்தை அல்லாஹ் பல வகையில சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ மற்ற இதுலயும் சொல்லும் போது இந்த செல்வம் உங்களுக்கு ஒரு சோதனையா இருக்கு. நம்ம பெரிய ஒரு ஹைவேவை கிராஸ் பண்ற மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம கிராஸ் பண்ணு, ரெண்டு பக்கமும் பார்த்து நம்மளுக்கு ஆபத்து இல்லாத வகையில நம்ம கிராஸ் பண்றோம்ல, அந்த மாதிரி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன்னா செல்வம் ஈட்டுறதும் எந்த வகையில ஈட்டுறோம், அல்லாஹ் சொன்ன முறையில ஈட்டுறோமா, அல்லாஹ் சொன்ன முறையில நம்ம செலவு பண்றோமா அப்படின்னு உள்ளதுல சோதனை. அதனால ஜஸ்ட் நம்ம சொத்து சேர்க்கிறதோ அல்லது செல்வத்தை பெருக்கிக்கிறதோ பணக்கார ஆகுங்கிறதோ அல்லாஹ்க்கு ஒரு எகெயின்ஸ்டான இதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த தப்பான இதுல புரிஞ்சுக்க கூடாது. அல்லாஹ் செல்வத்தை பத்தி சொல்லும் போது இது ஒரு சோதனை அப்படின்னு 8:28 அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், உங்களுடைய பணமும் உங்களுடைய பிள்ளையும் ஒரு சோதனையாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு சொல்றாங்க. அதே வசனத்துல சொல்லும் போது சோதனையாக இருக்கின்றன என்பதையும் அல்லாஹ் மகத்தான பிரதிபலனை வைத்திருக்கின்றார் என்பதையும் நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க தெரிஞ்சுக்கிங்க, உங்களோட பிள்ளையும் உங்களோட செல்வமும் உங்களுக்கு ஒரு சோதனை, தெரிஞ்சுக்கிங்க. ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு இது உனக்கு ஒரு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளை கூப்பிட்டு அதை அறிவுறுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இறங்கின சூரா இக்ரா பிஸ்மி சூராலேயே சூரா 96 அல்லாஹ் சொல்லும் போது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அது பேனா என்ன சாதனத்தின் மூலம் கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அலக்கு மூலம் மனிதர்களை நம்ம படைத்தோம் அப்படின்னு அந்த வசனத்துல வரிசலா சொல்லும் போது மனிதன் ஒருபோதும் அறிந்திராதவற்றை மனிதனுக்கு நான் கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு அல்லாஹ் வசனத்தை சொல்லிட்டு உண்மையில் மானிடனானவன் வரம்பு மீறுகின்றான், உண்மையில் மானிடமானவன் வரம்பு மீறுகின்றான் எப்பன்னா அவன் செல்வந்தன் ஆகும்போது அப்படின்னு அல்லாஹ் ஒரு அலர்ட் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு அலர்ட். சில இடத்துல நம்ம வண்டியில ஹை ஸ்பீட்ல போகும்போது நம்ம மீட்டர்லயே அலர்ட் காமிக்கும், நீங்க ரொம்ப ஸ்பீட்ல போறங்க, கேர்ஃபுல்லா இருங்க
நிதானமா இருங்க, கவனமா இருங்க, வரம்பு மீறி போயிடாதுங்க, அந்த மாதிரி உள்ள அலர்ட் வந்து அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இந்த விஷயத்துல வந்து நிறைய பேர் வரம்பு மீறி போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. உண்மையில் மானிடனானவன் வரம்பு மீறுகின்றான் அவன் செல்வந்தன் ஆகும்போது அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து பணம் இருப்பதுதான் வெற்றி, பணம் இல்லாதது வந்து தோல்வி அப்படின்னு நம்ம வந்து டக்குன்னு அப்படி புரிஞ்சுக்க முடியாது. உண்மையான வெற்றி என்னன்னா வந்து எப்படி சம்பாதிக்கிறோம், எவ்வளவு பணம் வேணாலும் சம்பாதிக்கலாம், எவ்வளவு பணம் வேணாலும் இது பண்ணிக்கலாம். அல்லாஹ் அதுக்கெல்லாம் லிமிட் கொடுக்கல. நிறைய சம்பாதிச்சு நிறைய செலவு பண்ணுங்க, அதெல்லாம் நம்ம குரான்ல இருந்து நம்ம இது பாக்குறோம். அல்லாஹ் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திலேருந்து நீ அதை மறுமைக்கும் பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்படி எதை பத்தி சொல்லும் போது சொல்றாங்கன்னா, காருன்னு தானே அது, ஆமா காருன்னு சொல்லும் போது பெரிய அவங்க சாவியோட எடைய தூக்கிட்டு போறதுக்கே ஒரு பெரிய குரூப் இருக்கிற அளவுக்கு பெரிய செல்வாக்கு மிகுந்தவனா இருக்கான். அங்க அவனுக்கு அறிவுரை சொல்லும் போது வந்து இதெல்லாம் வந்து நீ மறுமைக்கும் பயன்படுத்திக்கோ. அதாவது செல்வந்தனா இருக்கிறது வந்து பாவம் கிடையாது, அதை நீ கரெக்டான முறையில சம்பாதிக்கணும், கரெக்டான முறையில செலவு செய்யணும். அதை தான் நம்ம பாக்குறோம். ஏன்னா செல்வம் வந்த பிறகு ஆணவத்தால் போவதும் வந்து ஒரு பெரிய ஆபத்து. செல்வம் வந்துச்சுன்னா தலைக்கான ஆடக்கூடாது, நான் வந்து முதலாளி, என்கிட்ட நிறைய செல்வம் இருக்கு, இவங்கெல்லாம் எனக்கு கீழே வேலை பார்க்குறாங்க, நான் வந்து ஏதாவது வேணும்னா டக்குன்னு ஒரு பணத்தை கொடுத்து சொல்றது, இது தானே இவ்வளவு கொடுத்து சரி பண்ணிடலாம், இது கொடுத்து சரி பண்ணலான்ட்டு ஒரு பணத்தை நம்பி இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு ஆணவத்தோட வெளிப்பாடா இருக்கு. அது பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வறுமையை பத்தி சொல்லும் போது அல்ல, செல்வம்னு சொல்லும் போது ரெண்டு சைடா இருக்கு. செல்வம்னு சொல்லும் போது அது அதிகமான செல்வமும் இருக்கு, குறைச்சி செல்வமும் இருக்கு. அப்படிப்பட்ட செல்வத்துல தான் அல்லாஹ் சோதிப்பான்னு சொல்லியிருக்காங்க. அதனால செல்வத்துல சோதிப்பன்னு சொல்றது வந்து அது வந்து செல்வத்தை வந்து அதிகமாக்கி சோதிப்பாங்க. அதே மாதிரி வந்து செல்வத்தை வந்து நம்மளுக்கு குறைச்சும் அல்லாஹ் சோதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம ஒரு வறுமை வரும்போது அதுல விரக்தி அடையிறதும் வந்து பெரிய ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வசனத்துல சொல்லும் போது நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான் நம்மளை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, உங்களுடைய பணத்தாலும் உங்களுடைய பிள்ளைகளாலும் கடவுளை நினைவு கூர்ந்துவது கவனம் திருப்பப்பட்டு விடாதீர்கள், திசை திருப்பப்பட்டு விடாதீர்கள், இதனை செய்பவர்கள் நஷ்டவாளி ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் யாரை கூப்பிடுறாங்க, நம்மளை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஆளையும் நம்பிக்கை கொண்டவர்களா நம்ம இருக்கிறதுனால நம்மளை ஒவ்வொருத்தவங்களையும் கூப்பிட்டு சொல்றாங்க, உங்களுடைய பணத்தாலும் உங்களுடைய பிள்ளைகளாலும் அல்லாவை நினைவு கூர்திலிருந்து திசை திருப்பிடாதுங்க. அப்படி நீங்க செஞ்சாங்கன்னா நீங்க நஷ்டவாளி ஆயிடுவோங்க. வேணா வந்து செல்வம் வேணா பெருகும், அது நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த டெஸ்ட்டை வந்து நம்ம ஒவ்வொரு ஆளும் அப்ளை பண்ணி பார்க்கணும். இப்ப நான் இந்த இதை என்னோட செல்வமோ என்னோட பிள்ளைகளோ என்னோட அல்லாஹ் கொடுத்த மற்ற அருளுக்குடைய வந்து அல்லாவை நெருங்கிறதுக்கு அதை நம்ம எனக்கு அது யூஸ் ஆகுதா, இல்ல அல்லாஹ்கிட்டேன்னு விலகி போறதுக்கு யூஸ் ஆகுதா, அல்லாவை மறக்கிற அளவுக்கு அது ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம பார்க்கணும். ஏன்னா வந்து அல்லாஹ் இந்த மாதிரி வந்து திசை கவனம் திருப்பப்பட்டு விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை சொல்லிட்டு அதே வசனத்திலேயே இதை செய்பவர்கள் நஷ்டவாளிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் வந்து ஒரு ஆளை குறிப்பிச்சு நஷ்டவாளிகள்னு சொல்றாங்கன்னா அதுல அவ்வளவு பெரிய டேஞ்சர் இருக்கு. அதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்குன்னு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அடுத்தது வந்து சூரா 2 வசனம் 168 அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, மனிதர்களே அனுமதிக்கப்பட்டது நல்லதுமான பூமியின் விளைச்சல் அனைத்திலிருந்து உண்ணுங்கள், மேலும் சாத்தானின் அடிச்சுவத்தை பின்பற்றாதீர்கள், அவன் தீவிரமான விரோதியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளை எச்சரிச்சிருக்காங்க. அனுமதிக்கப்பட்டது நல்லதுல இருந்து அல்லாஹ் நம்மளை சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயம் செய்யும் போது நம்ம ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறோன்னா அதுல நம்மளுக்கு நிறைய கேள்வி நம்மளுக்கு கேட்டுக்கணும். இது வந்து அல்லாஹ் அனுமதிக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுல வந்து இது அனுமதிக்கப்பட்டதா இல்லையான்னு சொல்றது வந்து சப்போஸ் ஹராமா இருந்துச்சுன்னா அதுல இருந்து விலகிக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா அல்லாஹ் இந்த வசனத்துல அப்படி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ உள்ள சமுதாயத்துல இப்போ உள்ள கவர்மெண்ட்ல வந்து சட்டப்பூர்வமானது எல்லாமே வந்து ஹலால் கிடையாது. நிறைய ஹராமான விஷயத்த கவர்மெண்ட் வந்து லைசன்ஸ் கொடுத்து அதை வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சூதாட்டம், இந்த லாட்ரி, மற்றபடி இந்த நிறைய இந்த
இது நம்ம வியாபாரத்தை பத்தி சொல்றதுனா, வருமானத்தை பத்தி சொல்றதுனால இதை பத்தியே நம்ம பேசுவோம். இதை பத்திலாம் வந்து நிறைய இல்லீகல் இது இந்த யூசேரியை சப்போர்ட் பண்ற மாதிரி, கேம் ஆஃப் சான்ஸு அந்த இதை சப்போர்ட் பண்ற மாதிரி கவர்மெண்ட்டே வந்து அதுக்கு பர்மிஷன் கொடுத்து லைசன்ஸ் கொடுத்து அதுக்கு ஆப்பு வெப்சைட்டுன்னு சொல்லிட்டு நம்ம மொபைல்ல வர்றது வரைக்கும் சைத்தான் வந்து நம்ம எளிதாக்கியிருக்கான். அதனால அந்த இதெல்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்குன்னு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம் ரிபா. ரிபானா வந்து அநியாய வட்டி, இங்கிலீஷ்ல வந்து யூசரின்னு வரும். வட்டின்னு சொல்லும் போது வட்டி ஹராமுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. இஸ்லாத்துல வட்டி ஹராமுன்னு, வட்டியை வந்து அல்லாஹ் வந்து ஃபாயிதாவை ஹராமுன்னு எங்கேயும் சொல்லல, ரிபாவை தான் வந்து ஹராமுன்னு சொல்லியிருக்காங்க. ரிபானா அது கிளியரா வந்து நம்மளுக்கு புரியக்கூடியதா இருக்கு. அநியாய வட்டி, வட்டிக்கு மேல வட்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி வட்டியை வந்து அல்லாஹ் வந்து தடுத்து இருக்காங்க. நம்மளோட வியாபாரத்திலேயோ அந்த மாதிரி வட்டியிலேருந்து நம்ம விலகிக்கினேன். ஆனா வந்து அது சைத்தான் வந்து வசீகரத்தால் கட்டுப்படுத்த போன்ற அதே நிலையில் இருப்பாங்க. அநியாய வட்டியை வசூலிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் 2:275 சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து வரும்போதே வந்து இந்த வசனத்திலையும் அல்லாஹ் வந்து நம்பிக்கை கொண்டோரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு, உங்களை நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால், இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நம்பிக்கை கொண்டோரேன்னு அழைச்சிட்டு நீங்க உண்மையிலேயே நம்பிக்கையாளர்களா இருந்தா அல்லாவை கருத்தில் கொள்ளுங்க, அநியாய வட்டி அனைத்து வகையில இருந்தும் விலகி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க உண்மையான நம்பிக்கையாளர்களா இருந்தா அநியாய வட்டி அனைத்திலிருந்தும் விலகிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க செய்யவில்லை என்றால், இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான வசனமா இருக்கு. அதனாலதான் ரொம்ப சீரியஸான மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கும் போது சொன்னோம். நம்பிக்கை கொண்டவரே உங்களைத்தான், நீங்க நம்பிக்கையாளர்களா இருந்தா அல்லாவை கருத்தில் கொண்டுட்டு அநியாய வட்டி அனைத்திலிருந்தும் விலகிக்குங்க அப்படின்னு அல்லாஹ் அறிவுரை சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து வார்னிங் அதே வசனத்திலேயே, அதாவது எப்படின்னா 2:278 279 சொல்றாங்க, நீங்க அப்படி செய்யலன்னா, அந்த அநியாய வட்டியிலேருந்து நீங்க விலகிக்கலன்னா அல்லாஹ்விடம் இருந்தும் தூதரும் இருந்தும் போரை எதிர்பாருங்க அப்படின்னு அல்லாஹ் வந்து பயங்கரமான ஸ்ட்ரிக்டான வார்த்தை சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம போரை பத்தி நம்ம நிறைய நியூஸ் பார்க்கிறோம். ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு வந்து போர் அறிவிப்பு சொல்லிடுச்சுன்னா அவங்க ரொம்ப அலர்ட் ஆயிடுவாங்க. மற்ற நார்மல் லைஃப் உள்ளதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க, விட்டுட்டு நம்ம அந்த போர் அலர்ட் ஆயிடுச்சுன்னா அதுல ரொம்ப ஒரு கவனமா இருப்பாங்க. அந்த மாதிரி அல்லாஹ் வந்து நம்மளை அலர்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க அநியாய வட்டியிலேருந்து நீங்க விலகிக்கலன்னா அல்லாஹ்கிட்டேருந்து போர் எவ்வளவு பெரிய இது பாருங்க. இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம ஒரு போர் விஷயமா நம்ம நியூஸ் அந்த சோசியல் மீடியால பாக்குறதுனால இந்த வசனம் அல்லாஹ்வோட இப்ப படிக்கும் போது இன்னும் ரொம்ப சீரியஸ்னஸ் புரியுது. அதை வந்து அல்லாஹ்கிட்டேன்னு போர், ஒரு நாடு இன்னொரு நாட்டுல நான் இன்னும் 24 ஹவர்ஸ்ல நீ இதை செய்யலைன்னா நீ அங்க வந்து இந்த இடத்த தாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சொல்லிட்டனால அவங்கெல்லாம் வந்து அந்த போருக்கு வந்து ரொம்ப அலர்ட் ஆகுறாங்க. தவிர்த்துக்க வேண்டியது, கரெக்ட் பண்ணிக்க வேண்டியது விஷயம் செய்யறாங்க, அதுக்கு ஒரு ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அல்லாஹ் நம்மளை வான் பண்றாங்க. அநியாய வட்டியிலேருந்து நீங்க விலகிக்கலன்னா அல்லாஹ்கிட்டேருந்து போரை எதிர்பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட அநியாய வட்டி வந்து சர்வ சாதாரணமா எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. எது அதுலன்னா லோனுல, கிரெடிட் கார்டில், மற்ற கடன் வாங்குற விஷயத்தெல்லாம் வந்து அநியாய வட்டி கலந்து இருக்கு. அதை நம்ம தான் வந்து பிரிச்சு அறிவிக்கணும். சர்வசாதாரணமா வட்டி கடையில இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் நிறைய இடத்துல அடகு கடை, வட்டி கடைன்னு இருக்கும். நம்ம டக்குன்னு வந்து ஒரு அநியாய வட்டின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதுல போய் நம்ம சிக்கிக்கிறோம். அதே மாதிரி சில பேர் வந்து அநியாய வட்டி ஒரு வசூலிக்கிறதும் வந்து இதெல்லாம் ஒரு பிசினஸ் தான், நம்ம ஹெல்ப் பண்றோம், அதுக்கு நம்ம இது வாங்கிக்கிறோம் சொல்லிட்டு ஒரு நியாயப்படுத்துற மாதிரி சைத்தான் வந்து அவங்கள கவனத்தை திருப்பிடுறான். அதனால ரொம்ப கவனமா இருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். ஆதியில செஞ்ச பாவத்துக்கு பாவமன்னிப்பு கேட்போம். தூபில் அல்லா அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹ். அதுக்கப்புறம் நம்ம வருமானத்தை பத்தி, வருமான ஈட்டத்தை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வருமானம் வந்து அல்லாஹ்க்கு பொருத்தமானதா இருக்கா, இல்ல அல்லாஹ்கிட்டேருந்து நம்மளை விலகி செல்லக்கூடிய வகையில இருக்கா? நம்மளோட வருமானமும் நம்மளோட செலவும் சரி, அந்த செல்வத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு உள்ளதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது வந்து வருமானம் ஈட்டுறதுல இன்னொரு அல்லாஹ் தடுக்கப்பட்ட முறை என்னன்னா வந்து ஏமாத்துறது, மோசடி பண்றது,
அநியாயமா இருக்கிறது, அதாவது சீட்டிங்கு, ஃப்ராடு, டிஸ்ஆனஸ்டி, இதெல்லாம் வந்து அல்லாஹ் வந்து தடை பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்களை ஏமாத்தி பறிக்க கூடாது, மோசடி செய்யக்கூடாது, அநியாயமா ஒரு இது இருக்கக்கூடாது அப்படின்னு. ஆனா அல்லாஹ் வந்து மோசடியாளர்கள்னு சொல்லிட்டு ஒரு சூறாவே ஒரு பேரை வச்சு அதுல ஆரம்பிக்கும் போதே வந்து ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் வசனமே வந்து மோசடியாளர்களுக்கு கேடுதான் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு அந்த சூறால அடுத்த லைனே வந்து மோசடிக்காரர்களுக்கு கேடுதான் அப்படின்னு. இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான வசனம் அல்லாஹ் நம்மளுக்கு எதுக்கு நம்ம குரான்ல ஒரு கட்டளையா ஒரு இவ்வளவு ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்காங்கன்னா அதுல இருந்து நம்ம விலகிக்கணும், அதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கணும். நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, அநியாய வட்டி வாங்கினாங்கன்னா அல்லாஹ்கிட்ட இருந்து போர் அறிவு எதிர்பாருங்க அப்படின்னு. அந்த மாதிரி இந்த வந்து ஒரு மோசடிக்காரர்களுக்கு கேடுதான். அந்த மோசடின்னு உள்ளதை வந்து இப்ப நிறைய இப்ப மாடர்ன் இதுல வந்து அதை வந்து ஒரு அலங்காரமான வார்த்தை யூஸ் பண்ணி அதெல்லாம் அலோடு மாதிரி சைத்தான் ஆக்கி வச்சிருக்கிறான். இதுல மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, இதெல்லாம் வந்து மார்க்கெட்டிங்ல அலோடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலங்காரமான வார்த்தை யூஸ் பண்ணி அதை வந்து ஒரு நியாயப்படுத்துற மாதிரி செஞ்சுக்கணும். அப்படி இருந்தோன்னா நம்ம இம்மிடியட்டா விலகின்னு. ஏன்னா அல்லாஹ் இப்படி சொல்லும் போது இவங்களுக்கு கேடுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ளவங்க சொல்லும் போது இவங்கெல்லாம் நஷ்டவாளிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பிசினஸ் சம்பந்தப்பட்டது. பிசினஸ் ஆரம்பிக்கிறதே எதுக்காக ஆரம்பிக்கிறோம்? அதுல இருந்து லாபம் வரணும்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறோம். அல்லாஹ் வந்து அப்படிப்பட்ட இதை சொல்லிட்டு நஷ்டவாளிகள்னு அல்லாஹ் வந்து சொல்றாங்க. இந்த வசனத்தை சொல்லும் போது வந்து கேடுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா கொஞ்சம் லேசா சீட் பண்ணா நம்ம லாபம் வந்து டபுள் ஆயிடும், நம்ம சீக்கிரத்துல நம்ம சொத்து வாங்கிக்கலாம், சீக்கிரத்துல நம்ம செல்வாக்கை பெருக்கிக்கலாம், நம்ம பெரிய பெரிய வசதி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைத்தான் வந்து நம்ம டியூன் பண்ணுவான். இது கேர்ஃபுல்லா இருங்க. இதை தான் வந்து அல்லாஹ் வந்து உங்க செல்வம் வந்து உங்களுக்கு வந்து சோதனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம தாண்டி போகணும். இத்தனை ட்ராப்பு வந்து சைத்தான் வச்சிருக்கான். அந்த எந்த இதுலயும் நம்ம அகப்படாம நம்ம அல்லாவோட அல்லால நம்ம வருமானம் வந்து பியூரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதனால வந்து அந்த வசனத்தையும் மறுபடியும் படிக்கிறேன். மோசடியாளர்களுக்கு கேடுதான், அவர்கள் மக்களிடமிருந்து பெறும்போது முழு அளவையும் உரிமையுடன் கேட்கின்றனர். ஆனால் அவர்களுக்கு அளவிலையோ அல்லது எடையிலையோ தரும்போது, அவங்களுக்கு கொடுக்கும்போது மோசடி செய்யறாங்க. அவங்க பெறும்போது கரெக்டா வந்து அவங்க உரிமையை கரெக்டா பார்த்து வாங்கிடுறாங்க. கொடுக்கும்போது மோசடி பண்றாங்க. அவங்களுக்குன்னு இப்போ நம்ம பழமொழி சொல்லுவோம்ல, எனக்கு வந்தா ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியான்னு, அந்த மாதிரி அவங்களுக்குன்னு வரும்போது நியாயமா இருந்து கரெக்டா பார்த்து வாங்கிக்கிறாங்க. எடை கரெக்டா இருக்கா, குவாலிட்டி கரெக்டா இருக்கா, நம்ம ஏமாறாம இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. அவங்க மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது இதே அளவுக்கு கவனம் இல்லாம அவங்க வந்து அதுல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட்டிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதுல வந்து சீட் பண்ணிடுறாங்க, ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்துடுறாங்க, வெயிட் எடையில மோசடி பண்ணிடுறாங்க, அளவுல சர்வீஸ்ல மோசடி பண்ணிடுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஈவன் வந்து சின்ன சீட்டிங்கு கூட அல்லாஹ் கிட்ட வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறோம். நம்ம சீட் பண்ணா பணம் வர்றதை நம்ம வேணா கண்ணால பார்க்கலாம், அது வந்து வெற்றி கிடையாது, நஷ்டம்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதுல வந்து நிம்மதி கிடையாது அப்படின்னு. அடுத்தது இன்னொன்னு, சட்ட விரோதமாக மற்றவங்களோட உரிமையை பறிக்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த எக்ஸாம்பிள் நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம். நம்ம முன்னாடிலாம் வந்து நம்ம ஒரு டாக்டர்கிட்ட நம்ம போகும்போது மணிக்கணக்கில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணி அதான் ஒரு டாக்டர்கிட்ட வரவங்க நோயாளியா இருந்து ஒரு 1 ஹவர் லைன்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம டக்குன்னு போவோம், கம்பவுண்டர்கிட்ட கொஞ்சம் காசை கொடுப்போம், அடுத்த டோக்கனே நம்மளை கூப்பிட்டுருவாங்க. இதெல்லாம் வந்து இப்போ நான்லாம் வந்து எப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு திறமை மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். அது வந்து அல்லாஹ் அவ்வளோ பெரிய எச்சரிக்கையா கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நீங்கள் ஒருவர் மற்றவரின் பணத்தை சட்டவிரோதமாக அபகரித்து கொள்ள வேண்டாம். அன்றியும் நீங்கள் அறிந்திருக்கும் நிலையில் மற்றவர்களின் உரிமையை சிலவற்றை சட்டவிரோதமாக பறித்து கொள்வதற்காக அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டாம். அவங்களுக்கு வந்து ஒரு உரிமை, நான் ஒரு 1 ஹவரா லைன்ல இருக்கேன், அடுத்தது நான் போக வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைன்ல போறவங்கள அவங்களோட உரிமை. அந்த உரிமையை வந்து நம்ம ஒரு சைட்ல உள்ள இவங்களுக்கு காசை கொடுத்துட்டு நம்ம பறிக்கிறது வந்து அப்படிப்பட்ட டைரக்டா உள்ளதை அல்லாஹ் சொல்லியிருக்காங்க.
இந்த மாதிரி இதை வந்து பறிக்க கூடாது. அந்த மாதிரி நம்ம குரான் கிளாஸ்லயும் நம்ம பார்த்தோம். ஒரு ஆளுக்கு வந்து ஒரு லஞ்சம் கொடுக்கறது நம்ம இன்டைரக்டா வந்து நம்ம பல பேரோட உரிமையை நம்ம வந்து பறிக்கிறோம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு போறோம். அங்கெல்லாம் வந்து லஞ்சம் கொடுத்து 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 பழகி போய் அவங்க ஹோட்டல்ல லிஸ்ட் போட்டு இருக்கிற மாதிரி லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க. பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு இவ்வளோ, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து அப்ரூவலுக்கு இவ்வளோ, இந்த பத்திரம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இத்தனை % அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அவங்களே ஒரு லஞ்சம் லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு லஞ்சத்தை வந்து நம்ம பழகிட்டோம். இப்ப நம்ம ஒரு லஞ்சம் கொடுக்காம ஒரு காரியம் செய்யறதுலாம் வந்து நம்ம முடியாத காரியம் மாதிரி நம்ம வந்து நம்மளாலே நம்ம வந்து இது பண்ணிட்டோம். நம்மளும் அந்த 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 மாதிரி தப்பை செய்யறதுனால நம்மளுக்கு பிறகு பிறகு வரவங்க அவங்களே வந்து ஒரு வருமானத்துல கஷ்டப்படுற உள்ளவங்களுக்கும் வந்து அப்படிப்பட்ட ஒரு சுமையை நம்ம வந்து சுமக்கிறோம். இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள்லாம். இந்த மாதிரி வந்து நம்ம லஞ்சம் கொடுக்கறது வந்து அது வந்து நம்மளுக்கு மட்டும் அந்த அந்த 100 ரூபாயோ 200 ரூபாயோ செலவாகுதுன்னு இல்லை, நம்மளுக்கு பிறகு வரவங்க மற்றவங்களோட உரிமையும் வந்து நம்ம ஒரு பேடு ஒரு ரூட்டு போட்டு வச்சிடுறோம். ஒரு 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 ரோடு வருதுன்னா ஒரு ஆள் நடந்து போவாங்க, அதுலயே 4 பேர் நடந்து போவாங்க, அப்புறம் கொஞ்சம் லேசா போடுவாங்க, அதுக்கப்புறம் அந்த ரோடு ரொம்ப அகலமா பெருசா போயிடும். அதே வந்து எல்லாரும் போற மாதிரி போயிடும். அந்த மாதிரி ஒரு தப்பான ரோட்டுக்கு நம்ம இதாயிடக்கூடாது. இப்படி மாதிரி இந்த ஒரு லஞ்சத்தை நீங்க கொடுக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் பல வசனத்துல சொல்லியிருக்காங்க. 4:29 நம்பிக்கை கொண்டவரே உங்களைத்தான், ஒருவர் மற்றவர்களுடைய உரிமையை சட்டவிரோதமாக விழுங்காதீர்கள், பரஸ்பரம் ஏற்கத்தக்க பரிவிந்தனை மட்டுமே அனுமதிக்கப்பட்டவையாக இருக்கின்றன அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சாத்தான் வழியில வந்து வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது 2:168 169 அல்லாஹ் சொல்லும் போது, சைத்தான அடிச்சுவத்தை பின்பற்றாதங்க, அவன் உங்களுக்கு தீவிரமான விரோதியா இருக்கான், கெட்டதையும் ஒழுக்கக்கெட்டையும் பரப்புறதுக்கு தான் வந்து புரியும்படி உங்களை ஏவுறான், அதனால அல்லாஹ்வை பற்றி நீங்கள் அறியாதவற்றை கூறும்படியும் அவன் உங்களுக்கு கட்டளையிடுறான். அப்படிப்பட்ட சைத்தான அடிச்சுவட்டை பின்பற்றாதுங்க. அது இப்படி பின்பற்றி நீங்க அந்த மாதிரி உள்ள ஒரு பிசினஸ் பண்ணாங்கன்னா அது வந்து சைத்தானோட பாதையில உள்ள வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் வந்து சைத்தான் வச்சுக்கிற ட்ராப்பு. அளவுல மோசடி பண்ணக்கூடாது, லஞ்சம் கொடுக்க கூடாது, அதுக்கப்புறம் வந்து மற்றவங்களோட உரிமையை பறிக்க கூடாது, எல்லாத்துக்கும் மேல அல்லாஹ்வை மறக்கிற அளவுக்கு நம்ம அந்த பிசினஸை கொண்டு வரக்கூடாது. குரான்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம், நம்ம மைண்டை வந்து எது அதிகமான நேரம் ஆக்குப்பை ஆகியிருக்கோ, அதாவது எது நம்ம மைண்ட்ல அதிகமான நேரம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ அதுதான் நம்மளோட அல்லாஹ் அப்படின்னு. இப்ப நம்ம இணை வைப்புன்னு உள்ளது, நம்ம சிலையை வச்சுக்கிட்டு அந்த சிலைக்கு முன்னாடி போய் சஜிதா பண்றது மட்டும் இணை வைப்பு கிடையாது. நம்ம ஒரு பணம் 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 சொத்து பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதையே நம்ம முழுக்க ஆக்கிக்கிறது வந்து அது தடுக்கப்பட்டதா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இது எல்லாத்துக்கும் ஒரு லெவல் இருக்கு. அந்த லெவலை தாண்டி போகும்போது தான் வந்து நம்மளோட வருமானமும் சரி, நம்மளோட பிள்ளைகளும் சரி, நம்மளோட செல்வமும் சரி, அது நம்மளுக்கே ஆபத்தா ஆகுது. அதான் நம்ம ஒரு கத்தி எக்ஸாம்பிள் கூட சொல்லுவோம். அந்த கத்தி வந்து அல்லாஹ்வோட அருள் கூட. நம்ம இப்போ நிறைய காரியத்தை நம்ம வந்து ஈஸியா செஞ்சிடறோம். நம்ம ஒரு கத்தி இல்லாம நம்ம ஒரு ஆப்பிளை நம்ம கட் பண்ண நினைச்சோன்னா எவ்வளவு பெரிய கஷ்டம். ஒரு கத்தி இல்லாம வந்து ஒரு பழத்தை வெட்டுன்னு அல்லது ஒரு காய்கறியை வெட்டுணுன்னா எவ்வளவு பெரிய கஷ்டம். அதை ஈஸியா வெட்டுறதுக்கு அல்லாஹ் கொடுத்த அருள் கூட அப்படி கத்தி. அந்த கத்தியை நல்ல வகையில நம்ம யூஸ் பண்ணும் போது அதுல இருந்து நம்ம வந்து பலன் பெறோம். அந்த கத்தியே வந்து நம்ம தப்பான வகையில யூஸ் ஆகும்போது அது நம்மளுக்கே வந்து பாதிப்பாயிடுது. அந்த கத்தியை நம்ம எங்க ஹேண்டில் பண்றோம்னு உள்ள பொறுத்து இருக்கு. அந்த மாதிரி செல்வமும் சரி, பிள்ளைகளும் சரி, வருமானமும் சரி, இதெல்லாம் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்த அருள் கூட பொக்கிஷம் நம்ம அப்படின்னு இருக்கு. அதை வந்து நம்ம வந்து ஒரு தப்பான வகையில நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோம்னா அதே நம்மளுக்கு ஆபத்தாயிடுது, அதே நம்மளை வந்து மார்க்கத்திலேருந்து விலகி தள்ளிடுது, அதே நம்மளை வந்து நஷ்டத்துக்கு உள்ளாக்குது, அதே நம்மளை வந்து நரகத்துக்கு உண்டு பண்றதுக்கு கூட அது வந்து ஒரு வழிவகையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரான்ல நம்ம பார்க்கிறோம். அதனால நல்ல ஹலாலான வருமானத்தை நம்ம ஈட்டும் போது அந்த சூரா 65 அல்லாஹ் சொல்லும் போது, எவரொரு அல்லாவிடம் பக்தியோடு இருக்கின்றாரோ அவருக்கு வெளியேகின்ற ஒரு வழியை உருவாக்குவார். அந்த அரபி வேர்டை பார்க்கும்போது அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஒரு வழியை வந்து அல்லாஹ் உருவாக்குவாங்க. இப்ப நம்ம நேர்மையா இருக்கும்போது எந்த வழியும் இல்லை,
எல்லாருக்குமே முயற்சி பண்ணியாச்சு, வாய்ப்பே இல்லைன்னு அப்படி நம்ம 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 நிறைய வாட்டி நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டே சொல்றோம்ல. அல்லாஹ் சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அதாவது வழியை வந்து உருவாக்குவேன். இப்ப எப்படி வந்து மூசா நபிக்கு கடல்ல அல்லாஹ் வழியை உருவாக்குனாங்களோ அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து வெளியேறுகின்ற வழியை வந்து உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வழி எப்படின்னா அடுத்த வசனத்துல சொல்லும் போது, அப்படிப்பட்ட பாதை வந்து ஒருபோதும் எதிர்பாராத புறத்திலிருந்து அவருக்கு வழங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த இதை எதிர்பார்க்கவே மாட்டோம். அப்படிப்பட்ட இதை வந்து அல்லாஹ் உருவாக்கி நம்மளை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யாருக்குன்னா வந்து அல்லாஹ்வின் மீது பக்தியோடு இருக்கிறவங்களுக்கு. அதனால வந்து நம்ம இப்படி இருந்தா நம்மளுக்கு நஷ்டமாயிடும், ரொம்ப நேர்மையா இருந்தா நம்ம வந்து முன்னேற முடியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும், இதெல்லாம் சைத்தான் சொல்ற வார்த்தை டெக்னிக்கு. நீ ரொம்ப நல்லவனா இருந்தானா முன்னேற முடியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, கொஞ்சம் எப்படி பண்ணிக்கோ, பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைத்தான் அலங்காரமான வார்த்தையை சொல்லுவான். அதனால வந்து நம்ம அல்லாஹ் மேல பக்தி கொண்டு ஹலாலான வருமானம் இருக்கும் போது அதுல நம்மளுக்கு மன நிறைவு, அமைதி, பரக்கத்து இது எல்லாமே வருது. அல்லாவோட பக்தியோட இது இருக்கும் போது அல்லாஹ் வந்து அதுல பரக்கத்து செஞ்சு நம்மளுக்கு மகிழ்ச்சியா வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பணம் இருந்தா அல்லாஹ்வால அருள் பாலிக்கப்பட்டவங்க, பணம் இருந்தா மகிழ்ச்சி அப்படின்னு கிடையாது. நம்மளுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற பணம் எவ்வளோ இருந்தானோ அது நம்மளுக்கு வந்து நல்ல முறையில இருக்கும்போது அல்லாஹ் பரக்கத்து, மகிழ்ச்சி இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம ட்ரஸ்ட், நம்பிக்கை வந்து அல்லாஹ் மீது வைக்கணும். அல் ரஸாக், அல்லாஹ் தான் வழங்குபவர். நம்மளோட பிசினஸோ இல்ல நம்மளோட முதலாளியோ நம்மளோட தொழிலோ அதுல வந்து நம்ம நம்பிக்கை வைக்காம வாழ்வாதாரத்தை வழங்குபவர் அல்லாஹ் தான். அல்லாஹ்வால உத்தரவாதம் அளிக்கப்படாத எந்த ட்ரஸ்டியும் வந்து பூமியில இல்லை அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மறுமை நாளை நம்ம படி பார்க்கும்போது நம்மளோட எடுத்துட்டு போறது வந்து நம்மளோட செல்வாக்கோ நம்மளோட பணமோ எதுவுமே கிடையாது. அந்த செல்வாக்கை எப்படி சம்பாரிச்ச, எப்படி செலவு பண்ணுனேன்னு உள்ள அந்த அதுக்குள்ள இதை தான் எடுத்துட்டு போவோம். அதாவது நற்பண்பை தான் நம்ம வந்து எடுத்துட்டு போவோம். நற்பண்பா தீய பண்பா அந்த இதை தான் நம்ம வந்து எடுத்துட்டு போக போறோம். இப்ப நம்ம 100 ரூபா சம்பாரிச்சிட்டோன்னா அந்த 100 ரூபாயை நம்ம பாக்கெட்ல வச்சு கொண்டு போக முடியாது மறுமைக்கு. அந்த 100 ரூபாயை எப்படி சம்பாரிச்சேன்னு உள்ள கணக்கு கொடுக்கணும், அந்த 100 ரூபாயை எப்படி செலவு பண்ணுனேன் அப்படின்னு உள்ள கணக்கு கொடுக்கணும். அந்த இதுல தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் இருக்குன்னு. பணத்துல நம்மளுக்கு ஃபோக்கஸ் இல்லை. நம்ம வந்து இப்போ நம்ம மறுபடியும் நினைவு ஊட்டிக்கிறோம், ஷீக் காட்ஸ் கிங்ஷிப் ஓவர் யூ அண்ட் எவ்ரிதிங் வில் ஃபாலோ. அல்லாவோட சாம்ராஜ்யத்தை உங்களுக்குள்ள தேடுங்க, எல்லாமே உங்களை பின்தொடரும். பணம், புகழ், செல்வாக்கு, அமைதி. பணம், புகழ், செல்வாக்கு வந்து அது அமைதியோ திருப்தியோ ஒற்றுமையும் இருந்தாதான் அது ஓகே. இப்போ எதுவுமே இல்லாம வெறும் பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு கூட குடும்பம் இல்லை, சொந்தக்காரங்க இல்லைன்னா அது வேஸ்ட் ஆயிடும். வெறும் பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஆரோக்கியம் இல்லைன்னா வந்து அது வேஸ்ட் ஆயிடும். ஒரு பணத்தை இருந்து ஒரு நாள் நம்மளுக்கு பிடிச்ச உணவை சாப்பிட முடியலன்னா அது நம்மளுக்கு ஒரு பலன் இல்லாம போயிடும். அதனால அதை எப்படி சம்பாதிக்கிறோம், அதுல அல்லாவோட பரக்கத்தை அதுல எப்படி நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னு உள்ளத அதுல ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா மறுமையில வந்து நீங்க ஏதேனும் அணு அளவு நல்ல செஞ்சானோ அதை நீங்க காண்பீங்க, அணு அளவு நீங்க தீமை செஞ்சானோ அதை நீங்க காண்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்மளோட ஒவ்வொரு ரூபாய்க்கும் நம்ம வந்து எப்படி சம்பாரிச்சோம், எப்படி செலவு பண்ணோம்னு உள்ளதை வந்து நம்ம கணக்கு காட்டப்படணும்னு. அதனால நம்மளோட சம்பாத்தியம் வந்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில இருக்கா, ஹராமான முறையில இல்லாம, ரிபா அநியாய வட்டி இல்லாம, அதுக்கப்புறம் மற்றபடி மற்றவங்களை ஏமாத்தாம, சீட் பண்ணாம, ஒரு கேம்லிங் இது மாதிரி இல்லாம, லக்கையோ மற்ற அந்த பிசினஸையோ நம்ம நம்பாம நம்மளோட நம்பிக்கையை வந்து அல்லாஹ் மேல வச்சு நம்ம அல்லாஹ்கிட்ட நம்ம பரக்கத்தை, நல்ல வருமானத்தை பெற்று, ஹலாலான முறையில வருமானத்தை பெற்று ஹலாலான அல்லாஹ்க்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில அதை செலவு செஞ்சு இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றி பெறுவோம். எங்கள் இரட்சகரே, இந்த உலகில் எங்களுக்கு நன்மையும் மறு உலகின் நன்மையும் வழங்குவீராக. மேலும் நரகத்தின் தண்டனையிலிருந்து எங்களை தவிர்த்து விடுவீராக. உலகை நிலைநாட்டுவோம். வக்கீமுஸ்ஸலாத்.